ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் அங்கன்வாடிக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழகம் முழுவதும் அங்கன்வாடிக்கான வேலைவாய்ப்பு பார்த்தா அறிவிச்சிட்டு வராங்க. ஒவ்வொரு மாவட்டமாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்பேனாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழக அரசு சார்பில் 7783 வேக்கன்சி நிரப்ப சொல்லி அரசாணை கொடுத்துருந்தாங்க. அதுக்காக இப்போதைக்கு அந்த வேலையை பார்த்தா நாளை முதல் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கன்வாடி ஒர்க்கர் 3886 வேக்கன்சியும், மினி அங்கன்வாடி ஒர்க்கரில் 305 வேக்கன்சியும், அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 3592. ஸோ தமிழகம் முழுவதும் 7783 வேக்கன்சி நிரப்ப சொல்லி தமிழக அரசு அரசாணை கொடுத்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், தகுதி என்ன, அதை பற்றி எல்லாமே அறிவிச்சிருந்தாங்க. இப்போது அந்த வேலையை நீங்கள் நாளை முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக திண்டுக்கல் மாவட்டம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 6/4/2025 அன்னைக்கு பார்த்தா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தா இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க. ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பட் வெளியிடாமல் இருக்காங்க. ஸோ நம்ம கிடைச்ச வரைக்கும் பல டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்கோம். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படும் குழந்தை மையங்களில் காலியாக உள்ள 154 அங்கன்வாடி பணியாளர்கள், குறு அங்கன்வாடி பணியாளர்கள் 3 வேக்கன்சி, அங்கன்வாடி உதவியாளர் 78 வேக்கன்சி பார்த்தேன் இப்போதைக்கு நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளன. மாவட்டத்தில் வட்டாரம் திட்டம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள அங்கன்வாடி பணியாளர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கான எண்ணிக்கை எவ்வளோ வேக்கன்சி, ஒவ்வொரு தாலுக்கு வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதேமாரி பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் என்ன சுழற்சி முறை என்ன, அதை பற்றி அந்தந்த வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் இருக்கு பாருங்க, அங்கே தகவல் பலகையில் ஒட்டுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு பிளாக் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத சம்மந்தப்பட்ட அந்த தாலுக்கில் நாங்கள் ஒட்டுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓவரால் நோட்டிஃபிகேஷனாக இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு உங்கள் தாலுக்கில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்தெந்த இடத்துல வேக்கன்சி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக தாலுக்கா ஆஃபீஸ் அந்த வட்டார அலுவலகம் அங்கே தான் நீங்கள் போகிற மாரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் icds.tngovernment.in எந்த வெப்சைட்டை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எப்போ அப்படின்னா 23/4/2025 ஈவினிங் 5:45 அப்ளை பண்ணுங்கள். வெறும் 20 டேஸுக்குள்ளே தான் டைமே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சேலரி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது தொகுப்பூதிய மாதம் ஒன்றுக்கு, ஸோ ஃபஸ்ட்டு 1 இயர் தொகுப்பூதியத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அங்கன்வாடி பணியாளருக்கு 7700 ரூபாவும், குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 5700 ரூபாவும், அங்கன்வாடி உதவியாளருக்கு 4100 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்க போகுது. ஸோ 12 மாதம் உங்களுக்கு கடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அதாவது அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. ஹெல்ப்பர் உதவியாளருக்கு மட்டும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12th 10th பாஸ் பண்ணாங்க அப்ளை பண்ணலாம். தமிழில் சரளமாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் ஏஜ் மீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 25 வயது முதல் 35 வயசு வரவங்க உள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது நார்மல் ஜென்ரல் கேட்டகரிக்கு பிசி எம்பிசி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே விதவையாக இருக்கீங்க, ஆதரவற்ற பெண்களாக இருக்கீங்க, எஸ்சியாக இருக்கீங்க, எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 25 வயசுலேருந்து 40 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க அப்படின்னா 25 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு 2 பதவிக்கு. இதுவே ஹெல்ப்பர் ஜாப் இருக்க பாருங்கள், அந்த உதவியாளர், அதுக்கு நார்மல் பிசி எம்பிசி அந்த கேட்டகரி 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுவே விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், எஸ்சி எஸ்டி வகுப்பினர் அவங்க 20 வயசுலேருந்து 45 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு 20 வயசுலேருந்து 43 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இதில் தூர சுற்றுலா பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பத்தாரர் அறிவிக்கப்பட்டுள்ள கிராமங்கள் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவர், அதே கிராம ஊராட்சிக்குட்பட்ட பிற கிராமத்தை சேர்ந்தவர், அந்த கிராம ஊராட்சி எல்லையின் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அதாவது இப்போ உங்கள் ஊரில் இருக்கிற அந்த நிலம் இருக்குது பாருங்கள், அங்கன்வாடி மையங்களை ஒரு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேலைக்கு அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்.
ஒருவேளை அந்த கிராமத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா ஸோ நியரஸ்ட்டாக கொஞ்சம் தள்ளி கிராம எல்லையிலே இருக்காங்க பாருங்கள், வசிக்கிறாங்க பாருங்கள், அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பதாரர் அறிவிக்கப்பட்டுள்ள மாநகராட்சி, நகராட்சி மற்றும் நகர பஞ்சாயத்துகள் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டின் எல்லை பகுதியை பகிர்ந்து கொள்ளும் வார்டை சேர்ந்தவர் இருக்க வேண்டும். ஒருவேளை மாநகராட்சி, நகராட்சி, அந்த நகர பஞ்சாயத்தாக இருக்குன்னா சேம் அந்த நகராட்சி மாநகராட்சிக்குள்ளே இருக்க வார்டை சேர்ந்தவங்களாக இருக்கணும், அந்த வார்டில் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதாங்க பேசிக் ரூலு. அதே கிராமத்தை சேர்ந்தவங்க, அதே வார்டை சேர்ந்தவங்க இருக்கணும், அந்தந்த ஊரில் வேக்கன்சி இருக்கணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து காலி பணியிட குழந்தை மையம் அமைந்துள்ள வட்டாரம் பிளாக் ப்ராஜெக்ட் லெவல் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். ஓகே, இப்போ உங்கள் பிளாக்ல ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட அந்த தாலுக்கில் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு அப்ளை பண்ண சம்மந்தப்பட்ட தாலுக்கில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட வட்டாரம் அங்கேயே நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பள்ளி மாற்று சர்டிஃபிகேட் டிசி கேட்டிருக்காங்க, 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க, ஜாதி சான்று, வாக்காளர் அடையாள அட்டை வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஜெராக்ஸ் தான் அட்டாச் பண்ணோம். அந்த ஜெராக்ஸும் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் விதவை, கணவனால் கைவிடப்பட்டவராக இருக்கீங்க, ஆதரவற்றா பெண்ணாக இருக்கீங்க, மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க, அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட்னா அந்த ஜெராக்ஸுக்கு கீழே உங்கள் சைன் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இந்த வெப்சைட்டில் ICDS.TNGovernment.in இந்த இன்டகிரேட்டட் சைல்டு வெப்சைட் இருக்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க 10 மணிக்கு. நாளை முதல் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. நாளைக்கு வெப்சைட்டில் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் விட்டுருவாங்க. 7/4/2025 23/4/2025 இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இதுதான் உங்களுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன். திண்டுக்கல் மாவட்டம் அங்கேருந்து உங்களுக்கான அப்டேட் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து திருவள்ளூர் மாவட்டம் இருக்க பாருங்கள். அங்கே வந்து 301 அங்கன்வாடி பணியாளர், 68 அங்கன்வாடி உதவியாளர் வேக்கன்சி இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஒன்று தான். கல்வி தகுதியாக இருக்கட்டும், ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும், சேலரியாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று தான். மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு தாலுக்குலையுமே எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நீங்கள் போயிட்டு தாலுக்கா ஆஃபீஸில் செக் பண்ணிக்கோங்க. மேபி நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணலாம், ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறாங்களா இல்லைன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் ஊரில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக இப்போதைக்கு டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்க உங்களுடைய தாலுக்கு வைஸாக இருக்க ஒவ்வொரு கிராமத்தில் எவ்வளோ வேக்கன்சி நீங்கள் தெரிஞ்சுக்க தாலுக்கா ஆஃபீஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். நாம் நாளைக்கு வந்து செக் பண்ணிடலாம் வெப்சைட்டில் இருக்கா இல்லையான்றதை. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்க பாருங்கள். அங்கேருந்து வேலையை இப்போ வந்து அறிவிச்சிட்டாங்க. எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 107 அங்கன்வாடி பணியாளர், 11 குறு அங்கன்வாடி பணியாளர், 79 உதவியாளருக்கான வேக்கன்சி. ஸோ மற்ற எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். சேலரியாக இருக்கட்டும், கல்வி தகுதியாக இருக்கட்டும், ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று தான். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து திருப்பூர் மாவட்டம் இருக்க பாருங்கள். அங்கே வந்து அங்கன்வாடி பணியாளர் வந்து 10, 33 உதவியாளர் வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்னொரு மாவட்டங்கள் தருமபுரி கொடுத்துருக்காங்க. ஸோ தருமபுரியை பொறுத்த வரைக்கும் 5 அங்கன்வாடி பணியாளர், 20 மினி அங்கன்வாடி பணியாளர், அப்புறம் 89 அங்கன்வாடி உதவியாளருக்கான ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் தேதி 23/4/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து சேலம் மாவட்டம் இருக்க பாருங்கள். அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் மொத்தமாக 196 அங்கன்வாடி பணியாளர், 6 குறு அங்கன்வாடி பணியாளர், 215 உதவியாளருக்கான வேக்கன்சியை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா திருப்பத்தூர் மாவட்டம் இருக்க பாருங்கள். அங்கே வந்து 98 அங்கன்வாடி பணியாளர், 28 உதவியாளர், மொத்தமாக 126 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தமாக 439 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் 131 அங்கன்வாடி பணியாளர், 54 குறு அங்கன்வாடி பணியாளர், 254 அங்கன்வாடி உதவியாளருக்கான வேக்கன்சி வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து சென்னை மாவட்டத்தில் 308 வேக்கன்சி வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 184 அங்கன்வாடி பணியாளர், 22 மினி அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து 102 வேக்கன்சி. அதுக்கடுத்து வந்து பார்த்தா தேனி மாவட்டம் அங்கேருந்து பார்த்தா வேலைப்பு கொடுத்துருக்காங்க. 156 அங்கன்வாடி, 29 மினி அங்கன்வாடி, 186 ஹெல்ப்பருக்கான வேலைப்பு. ஓகே, எனக்கு கிடைச்ச வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே, ஏன்னா நீங்கள் சண்டே லீவ் அப்படின்றதால நிறையா டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தா இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க வெப்சைட்டில். ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு காலையில் அப்டேட் பண்ணிடுவாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே.
நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 7/4/2025 முதல் 23/4/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு ஓவரால் அப்ளிகேஷன் தான் கொடுப்போம். இப்போ வரைக்கும் ஆஃப்லைன் மெத்தடில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க, ஆன்லைன் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு உங்கள் ஊரில் இப்போ அங்கன்வாடி மையங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கிராம பஞ்சாயத்துலையுமே இருக்கும் மேக்ஸிமம். உங்கள் ஊருக்கு வேக்கன்சி இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸை செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் ஊருக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக ஊருக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லாத பட்சத்தில் பக்கத்து ஊரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா எல்லைக்குள்ளே இருக்கும், அதுக்கு எதுவுமே ட்ரை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ வைப்போம் அப்படின்றத தான் பார்த்தா சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன். செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. An eligible applicant shall be called for direct interview as a scheduled by the district program officer. அவங்க மூலமாக உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ப்ரியாரிட்டி அதுக்கேற்ற மாதிரிலாம் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த எல்லைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறது கண்டிப்பாக அதுக்கான டாக்குமெண்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அந்த ஊரில் இருக்க அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் இது தான். கண்டிப்பாக நாளைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறது எப்படி, அதை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போதைக்கு நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போட போகிறோம். இன்னொரு சேனல் இருக்க பாருங்கள், TN Today Jobs. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சேனலில் பார்த்தா மாவட்ட வாரியாக வர எல்லா அங்கன்வாடி ஒர்க்கருக்கான வேலையுமே அப்டேட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளை முதல் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேகன்சி அப்டேட் பண்ணிடுவோம். அதை பார்த்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.